வெல்கம் டு ஜூபிட்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, பிசிக்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளமை ஈஸியா சால்வ் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி வேல்யூஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருந்தா கால்குலேஷனை ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியும். அதுக்கான வேல்யூஸ் நான் உங்களுக்கு ரிப்பீட்டடான வேல்யூஸ், இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் நான் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த வேல்யூஸை நீங்க தரவு பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரியும். நீங்க என்ன பண்ணுவீங்க, ப்ராப்ளம்ல ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுவீங்க. பட் கால்குலேஷன் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆக்சுவல் மெத்தட்ல சால்வ் பண்ணும்போது 1 minute சால்வ் பண்ண ப்ராப்ளம் சம்டைம்ஸ் 5 minutes 10 minutes 20 minutes அந்த மாதிரி நிறைய டைம் அதிலே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நமக்கு ஆன்சர் ஃபாஸ்ட்டாக கெட் பண்ணணும், நிறைய ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஆன்சர் கெட் பண்ண தெரியணும். ஸோ அந்த ஷார்ட்கட் ப்ராப்ளம் நீங்க யூஸ் பண்றதுக்கு என்னென்ன டேட்டாஸ்லாம் தெரிஞ்சிருந்தா ஈஸியா ஆன்சரை ஃபாஸ்ட்டாக கெட் பண்ண முடியுன்றதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல் வேல்யூஸ் எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமோ நான் அதை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் வேல்யூஸ். ஸ்கொயர் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 1 ஸ்கொயர்ல ஆரம்பிச்சு 30 ஸ்கொயர் வேல்யூ வரைக்கும் நம்ம தரவா இருக்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா அந்த வேல்யூஸ் நமக்கு ஃப்ரீக்வெண்டா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு வெக்டார், ட்ரிகனாமெட்ரி, இந்த ட்ரையாங்கிள்ஸ்லாம் வரும்போது மோஸ்ட்லி நமக்கு பைத்தாகரஸ் தேரம் இதான் நம்ம அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபெக்ட் வேல்யூஸ் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு அப் டு 10 ஸ்கொயர் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் 11 ஸ்கொயர்ல இருந்து அப் டு 30 ஸ்கொயர் வேல்யூ நாங்கள் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இதை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 11 ஸ்கொயர் வேல்யூ 121, 12 ஸ்கொயர் 144, 13 ஸ்கொயர் 169, 14 ஸ்கொயர் 196, 15 ஸ்கொயர் 225, 16 ஸ்கொயர் 256, 17 ஸ்கொயர் 289, 18 ஸ்கொயர் 324, 19 ஸ்கொயர் 361, 20 ஸ்கொயர் 400, 21 ஸ்கொயர் 441, 22 ஸ்கொயர் 484, 23 ஸ்கொயர் 529, 24 ஸ்கொயர் 576, 25 ஸ்கொயர் 625, 26 ஸ்கொயர் 676, 27 ஸ்கொயர் 729, 28 ஸ்கொயர் 784, 29 ஸ்கொயர் 841, 30 ஸ்கொயர் 900. ஓகேவா? சோ இந்த வேல்யூஸ் நீங்க தரவு பண்ணிக்கணும். இதுல the number end with 5 அதுல ஸ்கொயர் இருந்ததுன்னா ஈஸியா எப்படி சால்வ் பண்றது, அதுக்கு சில ஷார்ட்கட் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் 5 ஸ்கொயர் 25, 15 ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 5 ஸ்கொயர் இங்க என்ன வரும் 25. வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் 1? 2. அதை இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணுங்க. 1 2 சார் 2. ஸோ 15 ஸ்கொயர் 225 நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 25 ஸ்கொயர் பாருங்க, 5 ஸ்கொயர் 25. ஃபர்ஸ்ட் 5 ஸ்கொயர் போட்டுடணும். வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் 2? 3. அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2 சார் 6. ஸோ 25 ஸ்கொயர் 625 டைரக்டாக சால்வ் பண்ணிடலாம். 35 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 25. 3 next number is what? 4. 3 4 sir 12. 45 square solve பண்ணுங்க. 5 square 25. What is the next number of 4? 5. 4 5 sir 20. Next 55 square. 5 square 25. What is the next number of 5? 6. 6 5 sir 30. So அப்ப 65 square வந்து என்ன பண்ணுவீங்க, 5 square 25. Next number of 6 is 7. So 6 7 sir 42. So இந்த மாதிரி இந்த நம்பர் end with 5 இருந்தா நீங்க ஆக்சுவல் மெத்தட்ல சால்வ் பண்ணாம டைரக்டாவே இந்த ஸ்கொயர் வேல்யூஸ் என்னன்றது நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, this is easiest way to find out the number end with 5. ஓகேவா? So next பாத்தீங்கன்னா கியூப் வேல்யூஸ். 1 கியூப்ல இருந்து up to 10 கியூப் வரைக்கும் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். இதுவும் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். So 1 cube value 1, 2 cube 8, 3 cube 27, 4 cube 64, 5 cube 125, 6 cube 216, 7 cube 343, 8 cube 512, 9 cube 729, 10 cube 1000. Okay, next powers of 2. So 2 உடைய பவர்ஸ் நமக்கு நிறைய கேஸ்ல ரிப்பீட் ஆகும். So இங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 power 1 வந்து 2, 2 square 4, 2 cube 8, 2 power 4 16, 2 power 5 32, 2 power 6 64, 2 power 7 128, 2 power 8 256, 2 power 9 512, 2 power 10 1024. ஓகே, சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த 27 ஸ்கொயர் வேல்யூ என்ன இருக்கு பாருங்க. 27 ஸ்கொயர் 729. What is 9 cube value? 9 cube is 729. So 27 square value 9 cube same 729 ஆன்சர் வரும். So 729 என்ற ஒரு நம்பரை நம்ம 27 ஸ்கொயர் எழுதலாம், அதர்வைஸ் 9 கியூப்னு எழுதலாம். Similarly 2 power 9 வேல்யூ என்னன்னு பாருங்க. இங்க 512. What is 8 cube?
8 cube also 512. So அப்ப 512 என்ற நம்பரை either 8 power 3 ன்னு எழுதலாம், otherwise 2 to the power 9 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டெசிமல் அண்ட் ஃபிராக்ஷன். ஸோ நம்ம மோஸ்ட்லி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டெசிமல் டிவிஷனோ மல்டிப்ளிகேஷனோ வரும்போது இல்லை அடிஷனோ வரும்போது நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் நம்ம பண்றோம். டெசிமல் வேல்யூவை நம்ம ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த டெசிமல் வந்து ஃபிராக்ஷன் ஈக்குவலன்ட் வேல்யூ ரிப்பீட் ஆகிற அந்த வேல்யூஸை நமக்கு கொடுப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா அந்த என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபிராக்ஷன் அண்ட் டெசிமல் ரிலேஷன் அங்கே கொடுத்துருக்கிறேன். ஸோ 1/2 என்றது இங்க என்னது 0.5. ஸோ 0.5 வர இடத்துல நீங்க 1/2 ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் கேஸ்ல இல்லை டிவிஷன்ல வரும்போது நம்ம எலிமினேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் 0.5 பதிலா. ஓகே, அதே மாதிரி 1/4 0.25, 1/8 0.125, 1/16 0.0625, 1/3 0.33, 4/3 1.33. ஓகேவா? நெக்ஸ்ட் 1/5 0.2. இந்த 4/3 பாத்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டருக்கு நம்ம ஒரு 1.33 கொடுத்துருப்பாங்க. 1.33 பதிலாக நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் 1.3 பதிலாக 4/3 எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும்? ஆன்சர் ஈஸியாக கெட் பண்ணலாம். கால்குலேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும், எலிமினேஷன் ஈஸியாக இருக்கும். 1/6க்கு 0.166, 2/3 0.66, 3/2 1.5. ஸோ இந்த 1.5ன்றது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் ஃப்ரீக்வெண்டா நமக்கு ரிப்பீட் ஆகும் ஆப்டிக்ஸ்ல. ஸோ அப்போ 1.5 நம்ம 3/2 சால்வ் பண்ணும்போது ஆன்சர் ஈஸியாக கெட் பண்ண முடியும். 3/4 0.75. இது நமக்கு மோஸ்ட்டாக ரிப்பீட் ஆகிற வேல்யூஸ். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டர்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் என்னென்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா √2 வேல்யூ. √2 ஈக்குவல் டு 1.414, √2 1.732, √5 2.23. இந்த √10 வேல்யூ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 3.16. நமக்கு பை வேல்யூ தெரியும், பை வேல்யூ அப்ராக்சிமேட்டா என்ன இருக்கும்? 3.14 இருக்கும். இங்க நான் சால்வ் பண்ணது அப்ராக்சிமேஷன் தான். ஓகே, நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அப்ராக்சிமேஷன் இருந்தாலும் நம்ம ஆன்சர் ஈஸியாக கெட் பண்ணிடலாம். ஸோ 3.16 நியரஸ்ட் பை வேல்யூ அப்ராக்சிமேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? 22/7. ஸோ அப்போ பை வேல்யூ இட்ஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு √10 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இட்ஸ் ஆல்மோஸ்ட் நியர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/√2 0.707, 1/√3. இந்த 1/√2 வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்ல cos 45 sin 45. ஸோ sin 45 1/√2, cos 45 ஆல்சோ 1/√2. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? லைக் 0.707 யூஸ் பண்ண முடியும். 1/√3 0.577, 1/π வேல்யூ அப்ராக்சிமேட்லி 0.318, √3/2 0.866. ஸோ இதுவும் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் நமக்கு √3/2 வேல்யூஸ் வரும். ஸோ அது 0.866 யூஸ் பண்ண முடியும். பை ஸ்கொயர் வேல்யூ அப்ராக்சிமேட்டா நம்ம 10 சொல்லலாம். பிகாஸ் பை வேல்யூ அப்ராக்சிமேட்டா என்ன சொல்லிருக்கேன்? √10. அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணினா இங்க ரூட் கேன்சல் ஆயிடும். அதனால பை ஸ்கொயர் அப்ராக்சிமேட்லி 10 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1/9, 2/9, 3/9, 4/9, 5/9, 6/9, 7/9, 8/9. இது எல்லாமே நம்ம ஈஸியா நம்ம ஃபிராக்ஷன் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? 1/9 ஓட ஃபிராக்ஷன் பாத்தீங்கன்னா 0.111 அப்படி போயிட்டே இருக்கும் எண்ட் ஆகாம. ஸோ என்ன பவர் இருக்கோ அந்த வேல்யூஸ் அப்படியே வந்திருக்கும். சாரி, நாட் பவர், நியூமரேட்டர். இங்க 2/9 எடுத்தீங்கன்னா 0.22 லைக் திஸ். அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே போகும். 3/9 0.33 லைக் திஸ். 4/9 0.444 எண்ட் ஆகாம போயிட்டே இருக்கும். 0.555, 6/9 0.666, 7/9 0.777, இது 0.888. ஸோ இந்த மாதிரி நம்பர் டினாமினேட்டர் 9 இருந்ததுன்னா இந்த மாதிரி சிங்கிள் வேல்யூஸ் இருக்கும்போது 2/9, 3/9, 4/9 இருந்தால் இப்படி தான் வரும். ஸோ இதுக்கு மெமரைஸே பண்ண தேவையில்லை, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் பாருங்க 111, 222, 333, 444, 555, 666, 777, 888, 999. இந்த எல்லா நம்பரையும் காமனா ஒரு நம்பரை டிவிஷன் பண்ண ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அது என்னன்னு பாத்தீங்கன்னா 37. இந்த எல்லா நம்பருமே 37ஆல கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும். இந்த எல்லா நம்பரையும் டிவிசிபிள் பண்ற ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 37. ஸோ இது நம்ம எப்படி ஈஸியா எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 37 உடைய ஃபேக்டர். ஓகே, இது எந்த நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணா இந்த வேல்யூஸ் வருவது நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ 111 இருக்குன்னா 37 என்னோட ஃபேக்டர்னு சொல்லிட்டேன். இப்போ 111 அதை இன்ட்டு 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா 1 1 1 3 1 இருக்கு இல்லையா? 1 × 3 3, 37 × 3 தான் இங்க 111. ஓகே, நெக்ஸ்ட் 222 வாங்க. 37, அப்போ இங்க 3 2 இருக்கு இல்லையா? 2 × 3 3 2 சார் 6, 37 × 6 222. 37 இங்க என்ன இருக்கு?
3 3s are 9. இது எல்லாமே 3 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டே வரும் இந்த வேல்யூஸ். 37 into 4 3s are what? 12. கரெக்டா? 3 4s இருக்கு, அதனால 4 3s are 12. நெக்ஸ்ட் 37 into 5 3s are 15. 37 into 6 3s are 18. 37 into 7 3s are 21. 37 into 24. 37 into 24 தான் என்னது? 888 because 8 3s are 24. Next 37 into 27. 9 3s are 27. So இந்த எல்லா நம்பருமே 37 ஆல கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பைத்தாகரன் ட்ரிபிள் இந்த வேல்யூஸ் ஃப்ரீக்வெண்டா நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்க எந்த ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தீங்கனாலும் நமக்கு நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த வேல்யூஸ் இந்த ரேஞ்சில தான் நமக்கு இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ நமக்கு தெரியும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா இது என்னது? ரைட் ஆங்கிள் 90 டிகிரி, இது ஹைபாட்னஸ் சைடு. இப்போ ஏதோ ஒரு ஆங்கிள் நீங்க சூஸ் பண்றீங்கன்னா என்னது? தீட்டா. இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட் சைடு. ஸோ இப்போ இந்த 2 சைட்ஸ் வேல்யூஸ் ஏதாவது 2 சைட்ஸ் வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சு என்ன பண்ணலாம்? தேர்ட் வேல்யூஸ் கால்குலேட் பண்ண யூசிங் பைத்தாகரஸ் தியரம். அதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த வேல்யூஸ் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இப்போ ஒரு சைடு வந்து 3, இன்னொரு சைடு 4னா இந்த வேல்யூ டைரக்டா நம்ம என்ன சொல்லிடலாம்? 5 பிகாஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் என்னது? 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. ஆட் பண்ணீங்கன்னா 25, தட் இஸ் 5 ஸ்கொயர். ஸோ இந்த பேர் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 5 ஸ்கொயர் 25, 12 ஸ்கொயர் 144. ஆட் பண்ணீங்கன்னா வரும் 13 ஸ்கொயர் 169 கிடைக்கும். அதே மாதிரி 7 ஸ்கொயர் 49, 24 ஸ்கொயர் 576. ஆட் பண்ண 625. சிமிலர்லி 8 15 17. அதே மாதிரி இது 6 ஸ்கொயர் 36, 8 ஸ்கொயர் வாட் 64. ஆட் பண்ணீங்கன்னா 100, தட் இஸ் 10 ஸ்கொயர். அதே மாதிரி இந்த வேல்யூ 20 ஸ்கொயர் 400, 21 ஸ்கொயர் 441. ஆட் பண்ணீங்கன்னா 841, 29 ஸ்கொயர் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். மோஸ்ட்லி வெக்டார் கான்செப்ட்லயும் ட்ரிகோனோமெட்ரி அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ற அந்த கான்செப்ட்லயும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இது பேசிக்கா நீங்க ஸ்டாண்டர்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நியூமரிக்கல் வேல்யூஸ். ஸோ நீங்க பிசிக்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளமா நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் ஞாபகம் இருக்கணும். அதுக்கப்புறம் ட்ரிகோனோமெட்ரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். பேசிக் இன்டெகிரேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன் இது நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலே மோஸ்ட்லி எல்லா ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ.